போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைத்து போட்டித் தேர்வாளர்களுக்கும் ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக அரசு பணியே என் இலக்கு, ஒலிம்பியாவோடு துவக்கு என்று அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம இப்ப என்ன பார்க்க போறோம்னா பெரியாரை பத்தி பார்க்க போறோம். ஓகேங்களா? அப்கமிங்கா வர குரூப் 2க்கு கம்பல்சரி நம்மளுக்கு இதுல ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணக்குள்ளவே பெரியாரோட பொன்மொழிகள் இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு. தந்தை பெரியாரின் பொன்மொழி மிக அருமையாக இருக்குது பாருங்க. மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு சொல்லிட்டு பெரியாரை பத்தி பார்க்க போறோம். இப்ப பாத்தீங்கன்னா பெரியார் பாத்தீங்கன்னா அவருடைய இயற்பெயர் ஈவே ராமசாமி. ஓகேங்களா? அவருடைய இயற்பெயர் ஈவே ராமசாமி. அவருடைய பிறப்பு பாத்தீங்கன்னா 1879 செப்டம்பர் 17 பிறக்கிறாங்க. எங்கன்னா ஈரோட்ல பிறக்கிறாங்க. ஓகேங்களா? அவருடைய பெற்றோர் வெங்கடப்பர் சின்னத்தாய் அம்மாளுக்கு மகனாக பிறக்கிறார். அவருடைய மனைவி பெயர் நாகம்மை. திருமணம் வயது 13 வயதிலே நாகம்மைய பெரியார் அவர்கள் திருமணம் செய்து கொண்டுள்ளார். அவர் துறவி வாழ்க்கையை 19 வயதிலே துறவி வாழ்க்கையை காசிக்கு சென்றனர். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அரசியல்ல எப்படி நுழையிறாங்கன்னா 1918 1919 ஈரோட்டில் நகர சபை தலைவரா தேர்ந்தெடுக்கப்படுவார். தலைவரா அவர் தேர்ந்தெடுப்பார். யாரு? பெரியார் அவர்கள் ஈரோட்டு நகர சபையில 1918 1919 நகர சபை தலைவரா வகிப்பார். ஓகேங்களா? முதலா இந்தியாவிலே பாத்தீங்கன்னா குழாய் நீர் மூலம் குடிநீர் வசதி ஏற்படுத்தி தந்த முதல் மாநிலம் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு தான். மாநிலம் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு, மாவட்டம்னா ஈரோடு. ஓகேங்களா? எப்ப எடுத்துட்டு வந்தாங்கன்னா 1918 எடுத்துட்டு வந்தாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 1919 ராஜாஜி வேண்டுகோளுக்கு இணங்க இந்திய தேசிய காங்கிரஸ்ல பெரியார் அவர்கள் இணைய வேண்டும் என்று சொல்லி ராஜாஜி அவர்கள் வேண்டுகோள் வைக்கிறாங்க. அப்படி வேண்டுகோள் வைக்கக்குள்ள பெரியார் அவர்களும் மற்றும் வரதராஜிலு. ஓகேங்களா? பெரியார் அவர்களும் வரதராஜிலு அவர்களும் இதுல இந்திய தேசிய காங்கிரஸ்ல இணையறாங்க. 1919 இணையறாங்க. 1920 ஒத்துழையாமை இயக்கத்துல தலைமையேற்று நடத்துறாங்க. ராஜாஜி அவர்களும் பெரியார் அவர்களும் 1920 தமிழ்நாட்டுல ஒத்துழையாமை இயக்கத்துல தலைமையேற்று நடக்கிறாங்க. அப்ப என்ன பண்றாங்கன்னா பெரியார் அவர்கள் வீதி வீதியா ஒவ்வொரு தெருவும் என்ன பண்றாங்கன்னா கதர் விற்பனை செய்யறாங்க. கதர் விற்பனை பெரியார் அவர்கள் வீதி வீதியா செய்யறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மேக்சிமம் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? எல்லாமே கவர் ஆயிடும் நினைக்கிறேன். ஓகேங்களா? 1921 பாத்தீங்கன்னா ஈரோட்டின் கள்ளுக்கடை மறியல் தலைமை தாங்கியவர்கள் யார் பாத்தீங்கன்னா பெரியார் அவருடைய மனைவி நாகம்மையா, அவருடைய சகோதரி கண்ணம்மாள் தான் தலைமை தாங்கிக்குவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா காந்தி அவர்கள் ஒரு போராட்டத்தை கேட்டுக்குவாங்க. இந்த ஈரோட்ல சபையில போயிட்டு நீங்க கள்ளுக்கடை மறியல நீங்க நிறுத்த வேண்டியது தானே, உங்களுக்கு நீங்க அங்கதானே இருக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்லைங்க நான் இங்க இருக்கேன். அதுக்கு தலைமை தாங்குற நாகம்மையாரும் அவருடைய சகோதரியான கண்ணம்மாளும் தலைமை தாங்குறாங்க. நீங்க கேட்கணும்னா போயிட்டு அவங்க இருக்கிறாங்க, போயிட்டு அவங்க கிட்ட கேளுங்கன்னு சொல்லிட்டு காந்தியடிகள் கிட்ட பெரியார் அவர்கள் கூறுவாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெரியாருக்கு இந்த கள்ளுக்கடை மறியல் சார்பாக 1921 தன்னுடைய சொந்த தோப்புக்குள்ள 500 மரங்களை 500 தென்னை மரங்களை கள்ளுக்கடை மறியலுக்கு எதிராக மதுவிலக்கு எதிராக அவர் தன்னுடைய 500 தென்னை மரங்களை வெட்டி சாய்ச்சிடுவாங்க. ஓகே. அது எப்ப பாத்தீங்கன்னா 1921. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1921 சென்னை மாநில காங்கிரஸ் கமிட்டி 1921 சென்னை மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைமை நிர்வாகி என்ற பட்டம் கிடைத்தது. அப்போ பாத்தீங்கன்னா காங்கிரஸ்ல பெரியார் அவர்களுக்கு 1921 தலைமை நிர்வாகி என்ற பட்டம் பெரியார் அவர்களுக்கு கிடைச்சிட்ட உடனே அதுக்கப்புறம் இன்னும் 2 வருஷம் கழிச்சு 1923 அவர் தலைவராகவும் மாறிடுவாரு. பெரியார் அவர்கள் காங்கிரசின் தலைவராகவும் மாறிடுவாரு. 1924 என்ன பண்ணாங்கன்னா
வைக்கம் போராட்டம் எதற்காக வைக்கம் போராட்டத்துல வந்து கலந்துக்கிறாரு அவருடைய தலைமை தாங்கி. அது வைக்கம் போராட்டத்து கோயில் நுழைவுக்காக வந்து அங்க வந்து நடைபெறுது. ஓகேங்களா, அங்க கோயில் நுழைவால போராடி அங்க வந்து வெற்றி பெற்று அந்த இடத்துல வந்து வெற்றி பெற்றதால அந்த ஊர் பேர் வந்து வைக்கம்ன்றதால இவருக்கு வந்து வைக்கம் வீரன் சொல்லிட்டு பட்டம் கொடுக்குறாங்க. அந்த வைக்கம் வீரன் என்று அழைத்தவர் யார் பாத்தீங்கன்னா நம்ம திருவிக அவர்கள் தான் வந்து வைக்கம் வீரர் என்று பெரியார் அவர்களை வந்து அழைத்தாங்க. எப்பன்னா 1924. காங்கிரஸில் இருந்து ஏன் வந்து பெரியார் அவர்கள் வந்து வெளியேறாங்க? ஓகேங்களா, ஏன் வெளியேறாங்கன்னா 1925ல சேரமா தேவி என்ற இடத்துல வந்து குருகுல வந்து பள்ளி நடத்தி வராங்க. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, அப்ப காங்கிரஸ் வந்து இருப்பந்தி முறையை வந்து பின்பற்றுறாங்க. ஓகேங்களா, இருப்பந்தி முறையை வந்து பின்பற்றதுனால காங்கிரஸுக்குள்ளே நிறைய வேறுபாடுகள் இருக்கு. அதனால வந்து அந்த அந்த பிரச்சனை வந்து அங்க பார்த்துட்டு என்ன பண்ணாங்க, 1925ல வந்து காஞ்சிபுரத்துல போயிட்டு என்ன பண்றாங்க பெரியார் அவர்கள், இந்த மாநாட்டுல வந்து இந்த மாதிரி காங்கிரஸ்குள்ள நிறைய வேறுபாடுகள் இருக்கு, அதனால இந்த இருபந்தி முறை வந்து ஏற்றத்தாழ்வு வந்து இருக்கிறதுனால வந்து நான் வந்து இதை வந்து ஏத்துக்கணும், இது இந்த மாதிரி எல்லாம் எடுத்துட்டு ஒரு கொள்கையை வந்து எல்லாரும் சமமா வந்து பரிமாறணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது காங்கிரஸ்ல வந்து என்ன சொல்றாங்க, இல்ல அந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓகேங்களா, அந்த காங்கிரஸ் மாநாட்டுக்கு பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் காங்கிரஸ் மாநாட்டுக்கு வந்து மாநாட்டின் தலைமை தாங்கியவர் யாருன்னா நம்ம திருவிக அவர்கள் தான் தலைமை தாங்குவாங்க. அதாவது தீண்டாமை பாகுபாடு வந்து காட்டுறதுனால வந்து பெரியார் அவர்கள் உடனே அந்த காங்கிரஸ் மாநாட்டிலே வந்து காஞ்சிபுரத்துல வந்து நான் வந்து வெளியே வரேன்னு சொல்லிட்டு விலகிடுவார். இன்னொரு தீர்மானம் அவர் என்ன வச்சுப்பாங்கன்னா, இடஒதுக்கீடு, அரசு பணியில வந்து இடஒதுக்கீடு தீர்மானம் வேண்டும்னு சொல்லி இருப்பாங்க. அதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அரசு பணியில வந்து இடஒதுக்கீடு வேணும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கு தீர்மானம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா தோல்வி அடைஞ்சிருச்சு. பெரியார் அவர்கள் இல்ல ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. உடனே பெரியார் அவர்கள் வந்து 1925 வந்து வெளியே வந்துருவாங்க காங்கிரஸ் விட்டுட்டு. அங்கிருந்து வெளியே வந்த உடனே என்ன பண்ணுவார் பெரியார் அவர்கள், தனியா ஒரு இயக்கத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுதான் என்ன இயக்கம்னா, தனியா ஒரு இயக்கம் என்னன்னா சுயமரியாதை இயக்கம் வந்து தொடங்குறாரு. 1925ல வந்து சுயமரியாதை இயக்கம் வந்து பெரியார் அவர்கள் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகேங்களா, அது வந்து என்னதுக்காகனா பகுத்தறிவாளர்களின் சங்கம் என்று தொடங்குறாரு. யாரு, பெரியார் அவர்கள். அவர் வந்து அவர் செய்தித்தாள் வந்து வெளியிடுறாரு. அப்ப பாத்தீங்கன்னா அவருடைய செய்தித்தாள் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், சுயமரியாதை இயக்கம் தொடங்கிய பின் மக்கள்கள் இடையே செய்தித்தாள் மூலம் பரப்புறார். அப்ப பாத்தீங்கன்னா பெரியார் வந்து என்ன பண்றாரு, சுயமரியாதை இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. 1925ல ஸ்டார்ட் பண்ண உடனே என்ன பண்றாருன்னா, அந்த சுயமரியாதை பத்தி மொத்தமா வந்து நம்ம வந்து மக்களுக்கிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னு சொல்றதுனால ஒரு இதழை வந்து வெளியிடுறாரு. அந்த முழுசா வந்து அந்த சுயமரியாதை பத்தி வெளியிட்ட இதழ் தான் வந்து என்னன்னா குடியரசு என்ற இதழ மட்டும் இந்த சுயமரியாதை பத்தி வந்து அதிகாரப்பூர்வமா வந்து வெளியேறாரு 1925. ஓகேங்களா, அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ரீவேர்ல்டு வந்து மொத்தம் வந்து ஒரு 5 நூல் இருக்கு, 6 நூல் இருக்கு. குடியரசு வந்து 1925, ரீவேர்ல்டு வந்து 1928, புரட்சி வந்து 1933, பகுத்தறி வந்து 1934, விடுதலை வந்து 1935. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1970 வந்து கடைசி காலகட்டத்துல வந்து உண்மை ஒன்று இதுல வந்து ஸ்டார்ட் பண்ணிக்குவாரு. இந்த ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னே இங்க பாருங்க, குடியரசு என்ற இதழ் மூலம் தான் சுயமரியாதை இயக்கத்தின் வந்து அதிகாரப்பூர்வ செய்தித்தாளா வந்து வெளியிட்டு. அப்போ இந்த குடியரசு இதழ வந்து 1925ல வந்து வெளியிட்டிருக்காரு பெரியார் அவர்கள். வெளியிட்ட பின்னாடி இதுல ஃபுல்லா வந்து நம்ம சுயமரியாதை எப்படி இருக்கணும், எல்லாரும் சமம் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமா வந்து அந்த இதழ வந்து வெளியிட்டு இருக்குவாங்க. அவருடைய கட்டுரைகள் பாத்தீங்கன்னா, கட்டுரை வந்து தன்னுடைய பெயரை வந்து குறிக்காம என்ன பண்ணுவார்னா சித்திர புத்திரன் என்ற புனைப்பெயரை வந்து பயன்படுத்துவார். இப்போ அவருடைய பெயர் பாத்தீங்கன்னா ஈவே ராமசாமி அல்லது பெரியார் என்று குறிப்பிடாம வந்து கட்டுரை என்ன சொன்னா சித்திர புத்திரன் என்று கட்டுரையில வந்து அவருடைய பயன்படுத்துறதுனால வந்து அவருடைய புனைப்பெயர் என்னன்னா சித்திர புத்திரன். இது வந்து இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, மாநாடு பாத்தீங்கன்னா முதலா வந்து செங்கல்பட்டுல சுயமரியாதை மாநாடு நடைபெறுது. ஓகேங்களா, 1929ல செங்கல்பட்டுல வந்து முதலாவது மாநாடு நடைபெறுது. அப்ப அந்த சுயமரியாதை முதலாவது மாநாடு யாரு தலைமை தாங்குறாங்கன்னா செங்கல்பட்டு முதல் மாநாடு செங்கல்பட்டு, முதலாவது மாநாடு செங்கல்பட்டு, சவுந்தர பாண்டியன் தலைமையில வந்து முதலாவது செங்கல்பட்டு மாநாடு நடைபெறுது 1929. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 1930ல வந்து
1930 வந்து 2வது மாநாடு நடைபெறுது. அது எங்க நடக்குதுன்னா ஈரோட்ல வந்து அவருடைய வாழ்ந்த இடத்துல வந்து ஈரோட்லயே வந்து நடக்குது. அப்ப தலைவர் யார் பாருன்னா ஜெய்கர் வந்து தலைமை தாங்குறாங்க. ஓகேங்களா. 3வது கூட்டத்துக்கு வந்து 1931 வந்து 3வது மாநாட்டுல வந்து விருதுநகர்ல வந்து நடைபெறுது. அப்ப வந்து யார் வந்து தலைமை தாங்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆர்.கே. சண்முகம் அவர்கள் வந்து தலைமை தாங்குறாங்க. இது வந்து மேட்ச்அப் அளவு இல்ல இதுக்கு முன்ன வந்து இயர் கொஸ்டின்ல கண்டிப்பா கேட்டிருக்காங்க. முதலாக சுயமரியாதை மாநாடு எங்கு நடைபெற்றது, ஆண்டு சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. இல்ல யார் தலைமை தாங்குறது, தலைவர் யார் இருந்தாங்க, யார் தலைமை தாங்குதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. கம்பல்சரி நம்ம இந்த கொஸ்டின்ல இருந்து கண்டிப்பா வந்து பெரியார பத்தி கேட்கணும்னா இதுல இருந்து மிஸ்ஸே ஆகாது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா பெரியார் அவர்கள் வந்து 1937 வந்து நீதி கட்சி வந்து தோல்வி அடையுது. ஏன்னா அப்ப பாத்தீங்கன்னா ஐஎன்சி வந்து நல்லா வந்து அப்போ அந்த காலகட்டத்தில் 1937 காலத்துல ராஜாஜி வந்து தலைமையேற்று 1937 வந்து காங்கிரஸ் வந்து அமைப்பாங்க. அப்ப காந்தி பாத்தீங்கன்னா மிக வலுவா வந்து அவருடைய தலைமையில வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து வலுவா வந்து நடைபெற்று அந்த தலைமை தாங்கி ஏற்றுக்கொண்டு வருவாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீதி கட்சி சார்பாக வந்து இந்த நீதி கட்சி தோல்விட்ட உடனே 1937 அப்புறம் என்ன பாத்தீங்கன்னா மொத்த பொறுப்பு வந்து பெரியார் கிட்ட வந்தது. பெரியார் கிட்ட வந்த உடனே அந்த நீதி கட்சின்ற பெயரை வந்து தூக்கிட்டு 1944 வந்து என்ன பண்றாங்க, சேலம் மாநாட்டுல வந்து நீதி கட்சி என்ற பெயரை திராவிட கழகம் என்று பெயர் மாற்றினாங்க. ஓகே. அந்த இதுக்கு வந்து தலைமை தாங்கினவர் யாருன்னா அறிஞர் அண்ணா அவர்கள் தான் வந்து தலைமை தாங்கினார். ஓகேங்களா. பெரியார் தொடர்புடைய தலைவர்கள். பெரியார் வந்து அந்த தலைவர்களை பத்தி என்னென்ன சொல்றேன்னா தென்னிந்தியாவின் முதல் பொது உடைமைவாதி என்று சிங்காரவேலன் அவர்களை வந்து அழைக்கிறார். ஓகேங்களா. தென்னிந்தியாவின் முதல் பொது உடைமைவாதி என்று சிங்காரவேலன் அவர்களை வந்து அழைக்கிறார் வந்து தந்தை பெரியார். ஓகேங்களா. தனி தேர்தல் தொகுதி கோரிக்கை வந்து ஆதரிப்பு என்று அம்பேத்கர் அவர்கள் வந்து சொல்றாரு. அப்போ அம்பேத்கருடைய கொள்கை வந்து பாத்தீங்கன்னா தனி தேர்தல் தொகுதியை வந்து கோரிக்கை வந்து ஆதரிக்கிறாரு அம்பேத்கர் அவர்களை பற்றி. ஓகேங்களா. சாதி ஒழிப்பு என்ற நூலை வந்து தமிழில் வந்து எப்ப மொழிபெயர்க்கிறாங்கன்னா 1936 அனிலேஷன் ஆஃப் கேஸ்ட். ஓகேங்களா. அனிலேஷன் ஆஃப் கேஸ்ட் என்ற பத்திரிகை வந்து டாக்டர் பி.ஆர்.ஏ. அம்பேத்கர் அவர்கள் வந்து நடத்தியிருப்பாங்க 1936. அது வந்து சாதி ஒழிப்பு என்ற நூலை வந்து தமிழ்ல வந்து மொழிபெயர்த்தது யாருன்னா பெரியார் அவர்கள் தான். இப்போ ராஜாஜி என்ன பண்றாங்கன்னா 1900 இந்த இந்திய தேசிய காங்கிரஸ்ல இருக்காங்க பார்த்தா அப்ப இருக்கக்குள்ள என்னென்ன வந்து எடுத்துட்டு வராங்கன்னு பாத்தீங்கன்னா 1937 வந்து இந்திய எதிர்ப்பு இயக்கம் வந்து ஸ்டார்ட் பண்றாரு ராஜாஜி அவர்கள். இந்திய எதிர்ப்பு எடுத்துட்டு வந்த உடனே பெரியார் அவர்கள் என்ன பண்றாங்கன்னா இந்திய எதிர்ப்பு போராட்டம், ஏன்னா தமிழ்நாட்டுல இருக்கிறது தமிழர்களுக்கு ஒண்ணு இருக்குதுன்னா தமிழ் ஆங்கிலம் இருக்கணுமா தவிர இந்தின்ற 3வது மொழி வந்து வேண்டாம்னு சொல்லிட்டு இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை வந்து நடைபெறுகிறாரு. தமிழ்நாடு தமிழருக்கே, திராவிட நாடு திராவிடருக்கே என்று கூறியவர் யாருன்னா தந்தை பெரியார் அவர்கள் வந்து கூறுறாங்க. ஓகேங்களா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம பெரியார் அவர்கள் 15 ஆண்டுகள்ல வந்து 23 முறை வந்து சிறை சென்றதுனால வந்து இவரை வந்து சிறை பறவை என்று அழைக்கிறாங்க. 15 ஆண்டுகளில் 23 முறை வந்து சிறை சென்றதால் இவரை சிறை பறவை என்று பெரியார் அவர்களை வந்து அழைக்கிறாங்க. 1965 வந்து 1965 ஜனவரி 26 இந்திய தேசிய மொழியா ஆகணும்னு சொல்லிட்டு சட்டப்பிரிவு 313 படி வந்து இயக்குறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ராஜாஜி அவர்கள் வந்து 1952 to 54 ஓகேங்களா 1952 to 54 வந்து என்ன பண்ணாங்கன்னா குலக்கல்வி திட்டத்தை வந்து கொண்டு வராரு. அதற்கு எதிராக வந்து பெரியார் அவர்கள் வந்து போராடுறாரு. ஓகே. அப்ப குலக்கல்வி திட்டத்திற்கு எதிராக வந்து 1952 54 வந்து ராஜாஜி அவர்கள் வந்து கொண்டு வராங்க. அதற்கு எதிராக வந்து பெரியார் அவர்கள் வந்து போராட்டம் வந்து நடைபெறுது. அப்ப நடைபெறிவிட்டு குலக்கல்வி திட்டத்தை வந்து கேன்சல் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்ன பண்ண பெரியார் அவர்களின் பெரியார் வந்து தலைவர்களை பற்றி என்னென்ன கூறுறாருன்னு பாருங்க. கல்வி கண் திறந்த காமராஜர் என்று காமராஜரை வந்து கல்வி கண் திறந்த காமராஜர் என்று அழைத்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பெரியார் அவர்கள் தான் வந்து அழைக்கிறாங்க. ஓகேங்களா. காயிதே மில்லரை வந்து பெரியார் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு தலைவன் கிடைப்பது அரிது, அவர் நல்ல உத்தமமான
மனிதன் என்று பெரியார் அவர்கள் வந்து காயிதே பற்றி கூறுகிறார். அப்போ காயிதே பத்தி பெரியார் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா பாருங்க, இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது, அவர் நல்ல உத்தமமான மனிதர் என்று பெரியார் அவர்கள் வந்து காயிதே அழைக்கிறார். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை பத்தி பெரியார் அவர்கள் ஒன்று சொல்லியிருப்பாங்க. இவருடைய வீர பேச்சால் எத்தனையோ தியாகிகளையும் விவேக பேச்சால் எத்தனையோ அறிவாளிகளையும் உண்டாக்கியவர் மற்றும் உண்மையை மறைக்காமல் வெளியிடவும் தனி துணிச்சல் பெற்றவர் மற்றும் சுத்த தியாகி என்று பசும்பொன் முத்துராமலிங்கரை அழைத்தவர் யாருன்னா நம்ம பெரியார் அவர்கள் தான் அழைக்கிறார். ஓகேங்களா? அப்போ பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை சுத்த தியாகி என்று அழைத்தவர் யாரு? பெரியார். அதுக்கு பெரியார் என்ன சொல்றாங்கன்னா, இவருடைய வீர பேச்சால் வந்து எத்தனையோ தியாகிகளையும் எத்தனையோ விவேக பேச்சால் எத்தனையோ அறிவாளிகளையும் வந்து உண்டாக்கியவர் மற்றும் உண்மையை மறைக்காமல் வெளிப்படுவதில் தனி துணிச்சல் பெற்றவர்னு சொல்லிட்டு சுத்த இவர் தியாகி என்று பெரியார் அவர்கள் வந்து பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை வந்து அழைப்பார். ஓகேங்களா? அதே மாதிரி பெரியாருக்கு என்ன சொல்றாங்கன்னா, நான் ஏன் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பெரியார் சொல்லும், என் பகுத்தறிவு பிரச்சனைகளுக்கும் சீர்திருத்த கருத்துக்களுக்கும் முன்னோடிகளாக வந்து திகழ்ந்தவர் யாருன்னா பண்டிதமணி அயோத்திதாச பண்டிதரும் தங்கவயல் அப்பாதுரை அம்மாவார் என்கிறார் வந்து பெரியார் அவர்கள். பாத்தீங்கன்னா பெரியார் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, என் பகுத்தறிவு பிரச்சனைகளுக்கும் சீர்திருத்த கருத்துக்களுக்கும் முன்னோடிகளாக திகழ்பவர்கள் யாருன்னா பண்டிதமணி அயோத்திதாசரும் தங்கவயல் அப்பாதுரையும் ஆவார் என்று பெரியார் அவர்கள் சொல்றாங்க. அம்பேத்கர் பற்றி பெரியார் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, அம்பேத்கரை பற்றி பெரியார் அவர்கள் என்ன சொல்றாருன்னா பாத்தீங்கன்னா, அவருடைய என்னென்ன அவர் வந்து அம்பேத்கரை பத்தி பெரியார் சொல்றாங்கன்னா, இவர் என்ன சொல்றாங்கன்னா, இவர் உலக தலைவர்களில் ஒருவர் என்று அம்பேத்கரை வந்து சொல்றாங்க. உலக தலைவரில் ஒருவர், பகுத்தறிவு செம்மல், ஆராய்ச்சியின் சிகரம், மக்கள்களின் மாபெரும் வழிகாட்டி, அப்பெருந்தலைவரை போல் வேறு யாரையும் நம் காண முடியாது. அப்போ பெரியார் அவர்கள் அம்பேத்கரை பத்தி என்ன சொல்றாங்கன்னா, உலக தலைவர்களிலும் ஒருவர் அம்பேத்கர், பகுத்தறிவு செம்மல் என்று கூறுபவர் அம்பேத்கர், ஆராய்ச்சிகளின் சிகரம் என்று கூறுபவர் அம்பேத்கர், மக்கள்களின் மாபெரும் வழிகாட்டி என்று சொல்றாங்க. அப்படி அப்பெருந்தலைவரை போல் வேறு யாரையும் நாம் வந்து காண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அம்பேத்கர் வந்து பெரியார் அவர்கள். பெரியாரின் சிறப்புகள் பாத்தீங்கன்னா, அவருடைய எத்தனை நாட்கள் வந்து பயணம் மேற்கொள்றாருன்னா 8600 நாட்கள் வந்து 8600 நாட்கள் வந்து பயணம் வந்து மேற்கொள்றாரு. ஓகேங்களா? 13,12,000 கிலோமீட்டர் வந்து பயணம் செய்கிறார். ஓகேங்களா? 10,700 கூட்டங்களை வந்து கலந்து கொள்கிறார். 21,400 மணி நேரங்கள் வந்து உரையாடுகிறார். இதுக்கு முன்ன வந்து கேட்டிருக்காங்க இயர் கொஸ்டின்ல, எத்தனை மணி நேரம் வந்து பெரியார் அவர்கள் உரையாற்றினார்கள் அப்படின்னு சொல்லிட்டு 21,400 மணி நேரங்கள், 10,700 கூட்டங்கள், 8,600 நாட்கள் பயணம் மேற்கொள்கிறார். 13,12,000 கிலோமீட்டர் பயணம் செய்துள்ளார். அவருடைய சர்வதேச பயணம் பாத்தீங்கன்னா 1931-32 வாக்குல வந்து பல ஐரோப்பிய நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செய்து இந்தியா அதுல வந்து அந்த ஐரோப்பிய நாடுகள் சென்று வந்த பின்னாடி ஒரு 14 அம்சம் வந்து சோசியலிச அறிக்கையை வந்து வெளியிடுகிறார். 14 அம்ச சோசியலிச அறிக்கை வந்து வெளியிடுகிறார். ஓகேங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா புத்தருடைய 2500வது பிறந்த நாளுக்கு வந்து விழாவை வந்து கொண்டாடுவதற்காக வந்து பர்மா வந்து செல்கிறார். அது அப்ப பாத்தீங்கன்னா 1954 வந்து பர்மா செல்கிறார். பெரியாரின் சிறப்பு பெயர்கள் பாருங்க, இது ரொம்ப முக்கியம். வெண்தாடி வேந்தன், பகுத்தறிவு பகலவன், வைக்கம் வீரர், ஈரோட்டு சிங்கம், தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ், சுயமரியாதை சுடர், பெண்ணின் போர் முரசு, புத்துலக தொலைநோக்காளர், சமுதாய சிற்பி, தமிழ்நாட்டின் ரூசோ, தெற்கிலிருந்து வந்த தீர்க்கதரிசி. என்ன சொல்லிருக்காங்க? தெற்கிலிருந்து வந்த தீர்க்கதரிசி என்று பெரியார தான் சொல்றாங்க. ஓகேங்களா? இது வந்து நீங்க பாருங்க, இதெல்லாம் வந்து இயர் கொஸ்டின்ல கம்பல்சரி கேட்டிருக்காங்க. தெற்கிலிருந்து வந்த தீர்க்கதரிசி, தமிழ்நாட்டின் ரூசோ என்று பெரியாரு. ஓகேங்களா? அந்த தமிழ்நாட்டின் ரூசோ பெரியார் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா?
அடுத்து பாருங்க அவருடைய சீர்திருத்தங்கள் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன். பெரியாருடைய சீர்திருத்தங்கள் பாத்தீங்கன்னா குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை ஆதரிக்கிறார். அப்போ குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை வந்து பெரியார் அவர்கள் வந்து ஆதரிக்கிறார். கருத்தடை வந்து ஆதரிக்கிறார். அதே மாதிரி எளிமையான கல்வி கற்க ரோமானிய எழுத்து முறைகளை பின்பற்ற கோருகிறார். அப்போ எளிமையா நம்ம கல்வி கற்கணும்னா இந்த ரோமானிய எழுத்து முறைகளை வந்து பின்பற்ற வேண்டும் என்று பெரியார் அவர்கள் வந்து கருதுகிறார். ஓகேங்களா. சாதி ஒழிப்பு பற்றி பெரியாருடைய கருத்து என்ன சொல்றாங்கன்னு பாருங்களேன். சாதி உணர்வு ஆதிக்க உணர்வை வளர்க்கிறது. அப்ப சாதி உணர்வு என்ன வளர்க்குதுன்னா ஆதிக்க உணர்வை வந்து நம்மளுக்கு வந்து ஆதிக்க உணர்வை வந்து வளர்க்கிறது அப்படின்னு சொல்றாரு. மற்றவர்களின் உரிமைகளை பறிக்கிறது. அப்ப சாதி என்பது மற்றவர்களின் உரிமையை வந்து பறிக்கிறது. சாதி மனிதர்களை இழிவுபடுத்துகிறது. சாதி என்பது மனிதர்களை இழிவுபடுத்துகிறது என்று பெரியார் அவர்கள் சொல்றாங்க. சாதி என்ற கட்டமைப்பை உடைத்தெறிய வேண்டும் என்று பெரியார் அவர்கள் சொல்றாங்க. ஓகேங்களா. சாதி என்ற கட்டமைப்பை உடைத்தெறிய வேண்டும் என்று பெரியார் அவர்கள் சொல்றாங்க. மதம் பற்றிய பெரியாரின் கருத்து என்ன சொல்றாங்கன்னா, மதத்தை பற்றி பெரியார் என்ன சொல்றாங்கன்னா, மதங்கள் என்பன மனித சமூகத்தின் வாழ்க்கையை நலத்திற்கு ஏற்படுத்தப்பட்டன. அப்போ மதங்கள்ன்றது வந்து என்ன சொல்றாங்கன்னா, மனித சமூகத்திற்கு வாழ்க்கைக்கு வந்து வாழ்க்கை நலத்திற்காக ஏற்படுத்தப்பட்டனவா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கருத்து சொல்றாங்க. ஆனால் இன்று மதங்களின் நிலை என்ன? மனிதர்களுக்காக மதங்களா இல்ல மதங்களுக்காக மனிதர்களா? இவர் பெரியார் வந்து தன்னைத்தானே கேள்வி கேட்கிறார் மக்களிடையே. என்ன சொல்றா, இன்று மதங்களின் நிலை என்ன? மனிதர்களுக்காக மதங்களா இல்ல மதங்களுக்காக மனிதர்களா? மதம் என்பது மனிதர்களை ஒற்றுமைப்படுத்துவதற்காக தான் அல்லது பிரித்து வைப்பதற்காகவா? மதம் என்பது மனிதர்களை ஒற்றுமைப்படுத்துவதற்காகவா அல்லது பிரித்து வைப்பதற்காகவா? பெரியார் அவர்கள் கடவுள் மறுப்பு கொள்கையை கடைபிடித்தார். பெரியார் என்ன பண்ணாருன்னா, பெரியார் பாத்தீங்கன்னா கடைசி வரையும் கடவுள் இல்லைன்னு தான் மறுத்தார். ஓகேங்களா. அதே மாதிரி சமயம் என்றால் நீங்கள் மூட நம்பிக்கைகளை ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்று பொருள். அப்போ நம்ம ஒரு சமயத்தை பின்பற்றோம் என்றால் அதை வந்து நம்ம வந்து மூட பழக்கங்களையும் ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய பொருள் வந்து சொல்றாங்க பெரியார் அவர்கள். கல்வியை பற்றி பெரியார் அவர்கள் என்ன அவருடைய கருத்து பாத்தீங்கன்னா, சமூக வளர்ச்சிக்கு கல்வியே மிக சிறந்த கருவியாக கருதுகிறார். அப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சமூகத்தை மேம்படுத்தணும்னா அவளுக்கு முதல்ல என்ன வேணும்னா கல்விதான் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் அவர்கள் சொல்றாங்க. கற்பிக்கப்படும் கல்வியானது மக்களிடம் பகுத்தறிவையும் சுயமரியாதையும் உணர்வையும் நல்லொழுக்கத்தையும் ஏற்படுத்த வேண்டும். அப்போ நம்ம கற்கக்கூடிய கல்வி என்ன பண்ணணும்னா மக்களுடைய பகுத்தறிவையும் வேணும், சுயமரியாதை வேணும், உணர்வையும் ஊட்டணும், நல்லொழுக்கத்தை வந்து ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் அவர்கள் சொல்றாங்க. ஓகேங்களா. மேன்மை வாழ்வதற்கு ஏற்ற தொழில் செய்யவோ அல்லது அலுவலர் பார்க்கவோ பயன்பட வேண்டும். அப்போ மேன்மை வாழ்வதற்கு ஏற்ற தொழில் செய்யவோ அல்லது அலுவலர் பார்க்கவோ பயன்பட செய்ய வேண்டும் என்று பெரியார் அவர்கள் கருதுகிறார். அறிவியலுக்கு புறம்பான செய்திகளும் மூட பழக்கங்களையும் பள்ளிகளில் கற்றுத்தரக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அடித்தளமே கல்விதான். இதுதான் பள்ளிக்கூடம் தான். ஓகேங்களா. அடித்தளம் பள்ளிக்கூடத்துல ஒழுங்கா நம்ம சொல்லி கொடுத்தாதான் நம்ம வந்து பசங்க எதிர்காலத்துல வந்து நல்ல ஒரு இடத்துக்கு வருவாங்க. அறிவியலுக்கு புறம்பாக செய்திகளையும் மூட பழக்கங்களையும் பள்ளியில் கற்றுத்தரக்கூடாது என்று பெரியார் அவர்களுடைய கருத்து. ஓகேங்களா. சமூகத்தின் அனைத்து நிலை மக்களுக்கும் கல்வி அளிக்கப்பட வேண்டும் என்று பெரியாருடைய கருத்து. குறிப்பாக பெண்களுக்கு கல்வி ரொம்ப முக்கியமா வந்து முன்னுரிமை அளிக்க வேண்டும் சொல்லிட்டு பெரியார் வந்து கடைசி வரை பெண்களுக்கு கல்வி வந்து முன்னுரிமை அளிக்கணும், பெண்கள் சமத்துவத்தா எல்லா இடத்துலயும் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடி இருப்பாங்க. பெண்களுக்கு அளிக்கப்படும் கல்வியினால் சமுதாயம் விரைவாக முன்னேறும். அப்போ பெண்களுக்கு அளிக்கப்படும் கல்விதான் வந்து விரைவாக வந்து முன்னேறும் சொல்லிட்டு சொல்றாரு. மொழிபெயர்ப்பை பற்றி பெரியார் அவர்களுடைய கருத்து எப்படின்னு சொல்றாங்கன்னா, ஒரு மொழிபெயர்ப்பு தேவை என்பது அதன் பயன்பாடு முறையை கொண்டு அமைகிறது. இப்போ மொழிபெயர்ப்பு தேவை என்பது அதன் பயன்பாடை கொண்டு அமைகிறது. இந்தியாவிலே வந்து மிக பழமையான மொழி எதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் மொழி தான் சொல்லலாம். ஓகேங்களா. இந்தியாவிலே மிக பழமையான மொழி வந்து தமிழ் மொழின்னு சொல்லலாம். மொழியோ
நூலோ இலக்கியமோ எதுவாக இருந்தாலும் மனிதனுக்கு மானம், பகுத்தறிவு, வளர்ச்சி, நற்பண்பு ஆகிய தன்மைகளை உண்டாக்க வேண்டும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மொழியோ நூலோ இலக்கியமோ எதுவாக இருந்தாலும் மனிதனுக்கு என்ன வேணும்? மானமும் பகுத்தறிவும் வளர்ச்சியும் நற்பண்புகளையும் ஆகிய தன்மைகளை உண்டாக்க வேண்டும் சொல்லிட்டு பெரியார் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அவர் வந்து திருக்குறளை பத்தி என்ன சொல்றாங்கன்னா, பெரியார் அவர்கள் திருக்குறள் என்பது அறிவியல் கருத்துக்களுக்கும் தத்துவ கருத்துக்களுக்கும் அனைவருக்கும் பொதுவான வகையில் இடம் பெற்றுள்ளதால் பெரியார் அவர்கள் திருக்குறளை மதிப்பு மிக்க நூலாக கருதினார். அறிவியல், சமூகம், பொருளாதாரம் உள்ளிட்ட அனைத்திலும் அடங்கியுள்ளன. அனைத்தும் வந்து இந்த திருக்குறள் வந்து அடங்கியுள்ளனன்னு சொல்றாங்க பெரியார் அவர்கள். அப்ப திருக்குறளை பத்தி என்ன சொல்றாங்க? அறிவியலும், சமூகம், பொருளாதாரம் உள்ளிட்ட அனைத்தும் அடங்கியுள்ளனன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எழுத்து சீர்திருத்தத்தை பற்றி பெரியார் அவர்களுடைய கருத்து பாத்தீங்கன்னா, கால வளர்ச்சிக்கு ஏற்ப தமிழ் எழுத்துக்களை வந்து சீரமைக்க வேண்டும் சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? மொழி என்பது உலகின் போட்டி போராட்டத்திற்கு ஒரு போர் கருவியாகும். அப்போ மொழியை பத்தி என்ன சொல்றாங்கன்னா, உலகின் ஒரு போட்டி போராட்டத்திற்கு வந்து மொழி என்பது உலகின் போட்டி போராட்டத்திற்கு ஒரு போர் கருவியாகும் என்று சொல்றாங்க. ஓகேங்களா? அவையை காலத்திற்கு ஏற்ப மாற்றப்பட வேண்டும். தமிழ்ல பாத்தீங்கன்னா ஐ என்பதை ஐ எனவும் ஔ என்பதை ஔ எனவும் மாற்றம் செய்தவர் பெரியார் அவர்கள். தமிழ் எழுத்துக்கள் சீரமைப்புல வந்து 13 எழுத்துக்கள் வந்து சீரமைத்தாங்க. ஓகேங்களா? அந்த 13 எழுத்துக்கள் சீரமைப்பு பெரியார் அவர்கள் மொழிபெயர்த்தெல்லாம் வந்து சீரமைத்த எழுத்துக்கள் எல்லாமே வந்து தமிழக அரசு வந்து எப்ப நடைமுறைப்படுத்துறாங்கன்னா 1978 வந்து நடைமுறைப்படுத்துவாங்க. ஓகேங்களா? அறிவு என்பது வளர்ந்து கொண்டே இருக்கும். எனவே புதியவற்றை ஏற்க வேண்டும் என்றார் பெரியார். அப்ப அறிவுன்றது வந்து வளர்ந்து கொண்டே இருக்கும். நம்ம புதிதா வரக்கூடிய அனைத்தையுமே வந்து ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் அவர்கள் சொல்றாங்க. பெரியார் வந்து ஈவே ராமசாமி அவர்கள் எந்த ஆண்டு சேலத்தில் மூட நம்பிக்கை ஒழிப்பு மாநாட்டினை நடத்தினார்? இது ரொம்ப முக்கியங்க. இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. பெரியார் அவர்கள் ஈவே ராமசாமி அவர்கள் வந்து எந்த ஆண்டு சேலத்தில் நடந்த மூட நம்பிக்கை ஒழிப்பு மாநாட்டினை நடத்தினார்னா 1971. பெண்கள் நலனிற்காக பெரியார் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, பெண்கள் நாட்டின் விடுதலை விட பெண்களின் விடுதலையே முதன்மையானது என்று பெரியார் அவர்கள் கருதுகிறார்கள். பெண்களுக்கு நகையோ அழகோ உடையோ முக்கியமில்லை, அறிவும் சுயமரியாதையும் தான் மிகவும் முக்கியம் என்று பெரியார் அவர்கள் கருதுகிறார். அப்போ பெண்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா, பெண்களுக்கு வந்து நகையோ அழகோ உடையோ வந்து முக்கியம் இல்ல, அறிவும் சுயமரியாதை தான் மிக முக்கியம் என்று பெரியார் அவர்கள் சொல்றாங்க. திருமணம் செய்து கொடுக்கிறது என்ற வார்த்தையை வந்து நீங்கள் வாழ்க்கை துணை என்று அழைக்கணும் என்று பெரியார் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? 1929 முதல் சுயமரியாதை மாநாட்டில் பெண்கள் வந்து மிக மோசமான நிலை குறித்து குரல் கொடுக்க தொடங்கினார். அப்போ 1929 வந்து பெண்கள் வந்து ரொம்ப மோசமான நிலை வந்து தள்ளப்பட்டாங்க. அப்ப இருந்தே வந்து நான் வந்து பெண்களுக்கு வந்து குரல் கொடுக்க தொடங்கிட்டாரு பெரியார் அவர்கள். ஓகேவா? பெரியாரின் நூல்கள் வந்து பாத்தீங்கன்னா, பெண் ஏன் அடிமையானார் என்ற புத்தகத்தை எழுதியவர் பெரியார் அவர்கள். பெரியாரின் பெண் விடுதலை சிந்தனைகளை 2 வகை சொல்றாங்க. ஓகேங்களா? அப்போ பெரியார் வந்து பெண் விடுதலை அடையணும்னா ஒரு 2 வகையாக சொல்றாரு. அது என்னன்னா, அடிப்படை தேவைகள், பெண்களுக்கு வந்து என்னென்ன அடிப்படை தேவைகள் வேணும், அவங்க பெண்கள் கிட்ட இருந்து என்னென்ன வந்து அகற்றப்பட வேண்டியவைன்னு சொல்லுவார். ஓகேங்களா? அடிப்படை தேவை என்னென்ன பெண்களுக்கு? அடிப்படை தேவை பெண் கல்வி, பெண் உரிமை, சொத்துரிமை, அரசு பணி. இது 3-4 வந்து இருந்தா பெண்களுக்கு வந்து அடிப்படை தேவைன்னு சொல்லிட்டு பெரியார் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. அகற்றப்பட வேண்டிய பாத்தீங்கன்னா, குழந்தை திருமணத்தை வந்து அகற்றப்பட வேண்டும், மணக்கொடை வந்து அகற்றப்பட வேண்டும், கைமை வாழ்வு வந்து அகற்றப்பட வேண்டும் என்று பெரியார் அவர்கள் வந்து சொல்லுவாங்க. அந்த அடிப்படை உரிமையில வந்து பெண் கல்வி வந்து என்ன சொன்னா, நமது சமுதாயத்தின் பெண்கள் சார்ந்த
தலைக்கீழான ஒரு புரட்சி ஏற்பட்டால் ஒழிய பெரிய மாறுதலை கொண்டு வர இயலும். அப்போ பெண்கள் சமுதாயத்துல தலைகீழ ஒரு புரட்சி ஏற்படும்னா பெண்கள் மாறினாதான், பெண்கள் மாறுதலை கொண்டு வந்தாதான் தலைகீழா மாறும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் அவர்கள் சொன்னாங்க. பெண்களை மனித பிறவிகளாக நடமாட வேண்டுமானால் முதலில் அடுப்பங்கரைகளை விட்டு அவர்களை வெளியேற்ற வேண்டும். அப்போ ரொம்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பெண்களை மனித பிறவிகளாக நடமாட வேண்டுமானால் அவங்கள ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா அடுப்பங்கரை விட்டு வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் அவர்கள் சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, பெண்கள் கல்வி கற்றால்தான் சமூக மாற்றங்களை ஏற்படுத்த முடியும். ஆண்களும் பெண்களும் படிக்க வைக்க வேண்டும். ஆண்கள் என்ன பண்ணா பெண்களை படிக்க வைக்க வேண்டும். அப்பனாதான் அவர்கள் உலக படிப்புகளும் ஆராய்ச்சிகள் படிப்புகளும் தாராளமயமாக கொடுக்கப்பட வேண்டும். அப்போ உலக படிப்புகளும் ஆராய்ச்சி படிப்புகளும் தாராளமாக கொடுக்க வேண்டும் பெண்களுக்குன்னு சொல்லிட்டு பெரியார் அவர்கள் சொல்றாங்க. நாட்டில் உள்ள கேடுகளில் எல்லாம் பெருங்கேடு பெண்களை பகுத்தறிவற்ற ஜீவன்களாய் வைத்திருக்கும் கொடுமை, இந்நிலை ஒழிக்கப்பட வேண்டும் என்று பெரியார் அவர்கள் சொல்லுவாங்க. என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க பெரியார் அவர்கள், நாட்டில் உள்ள கேடுகள் எல்லாமே பெருங்கேடு, அப்படி பெண்களை பகுத்தறிவற்ற ஜீவன்களாய் வைத்திருக்கும் கொடுமையை ஒழிக்கப்பட வேண்டும் என்று பெரியார் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. பெண் உரிமையை பற்றி பெரியார் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஆணுக்கு நிகராக ஆணுக்கும் பெண்ணுக்கும் இழைப்பு இல்லை என்று சிந்தித்தார். அப்பனா ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஏற்றத்தாழ்வு கிடையாது, இரண்டு பேரும் சமம்தான். பெண்கள் தமது கணவனுக்கு மட்டும் உழைக்கும் அடிமையாய் இல்லாமல் மனித சமுதாயத்திற்கு தொண்டாற்றும் புகழ்பெற்ற பெண் மணிகளாக விளங்க வேண்டும் என்று சொல்லியிருப்பாங்க. சொத்துரிமையை பற்றி பெரியார் அவர்கள் என்ன சொல்றாங்க, பெண்களுக்காக பெண்களின் அடிமை வாழ்வுக்கு காரணம் சொத்துரிமை மறுப்பே. அப்போ பெண்களின் அடிமை நிலைமைக்கு காரணம் சொத்துரிமை மறுப்பே என்று சொல்லுவாங்க. பெண்கள் சொத்துரிமை கொடுத்து விட்டா அவர்களுக்கு இருக்கும் எல்லா வகையான அடிமைத்தனமும் ஒழிந்து போகும்னு சொல்லிடுவார். ஓகேங்களா. சொத்துரிமை கொடுக்காத பெண் அடிமை ஆவதற்கு முதன்மை காரணம், சொத்துரிமை கொடுக்காததற்கு தான் பெண் அடிமை ஆவதற்கு முதன்மை காரணம் சொல்றாங்க. அரசு பணியை பத்தி பெண்களுக்கு பெரியார் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, வேலை வாய்ப்புல 50% வேலை வாய்ப்புல 50 விழுக்காடு அளவு இடஒதுக்கீடு பெண்களுக்கு தரப்பட வேண்டும் என்று பெரியார் அவர்கள் சொல்றாங்க. ஓகேங்களா. அகற்றப்பட வேண்டியவை, அப்போ பெரியார் அவர்கள் அகற்றப்பட வேண்டியவை என்ன சொல்றாங்கன்னா, குழந்தை திருமணம். குழந்தை திருமணம் பத்தி பெரியார் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இளம் வயதில் பெண்களுக்கு திருமணம் செய்ய வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா ஆளும் அறிவும் வளர்வதற்கு முன்பாக வாழ்க்கை பயணமா என்று கேள்வி கேட்கிறாரு பெண்களுக்காக. ஓகேங்களா. ஆளும் அறிவும் வளர்வதற்கு முன்பாக வாழ்க்கை பயணமா, இது சிற்றில் சிதைத்து விளையாடும் பருவத்தில் பெற்றோர் செய்த வேதனை விளையாட்டு என்று பெண்களை பத்தி அவர் ரொம்ப கவலையா சொல்றார். ஓகேங்களா. அதனால பெண்கள் விடுதலை தான் ரொம்ப முக்கியம். மனக்கொடையை பத்தி பெரியார் அவர்கள் என்ன சொன்னோம், தமிழரிடம் இன்று பரவி உள்ள பெரும் நோய் என்னன்னா மனக்கொடை. தமிழரிடம் இன்று பரவி உள்ள பெரும் நோய் என்னன்னா மனக்கொடை. இளைஞர்கள் என்ன பண்ண, செக்கு மாடா இருக்கக்கூடாது, நீங்க பாய்ந்த குதிரை போல மாற வேண்டும் சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ பெரியார் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இளைஞர்கள் செக்கு மாடுன்னா நல்லா உழைக்கக்கூடிய மாடா இருக்கக்கூடாது, செக்கு மாடுனா நல்ல இதா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பந்தய குதிரைகளாக மாற வேண்டும் என்று சொல்றாங்க. உழைக்கக்கூடிய மாடாக இல்லாமல் பந்தய குதிரைகளாக மாற வேண்டும் என்று சொல்றாங்க. தாமே பாடுபட்டு உழைத்து முன்னேற வேண்டும் என்று உயர்ந்த எண்ணம் நம் இளைஞர்களிடம் வர வேண்டும் என்று பெரியார் அவர்கள் கருதினார். ஓகேங்களா. கைம்பெண் மறுமணத்தை பத்தி என்ன சொல்றாங்கன்னா, கைம்பெண் மறுமணம் செய்து வழிவகை செய்ய வேண்டும். ஓகேங்களா. விதவையா இருக்கிறவங்க எல்லாம் மறு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதுதான் கைம்பெண் மறுமணம். ஓகேங்களா. கணவனை இழந்த மறுமணம் செய்து கொள்வதில் தீங்கு இல்லை, அதை செய்து தீங்கு இல்லை, உங்களுக்கு வாழ்க்கை கொடுக்காது தப்பு இல்லை. ஓகேங்களா.
ஒழுக்கத்தை பத்தி என்ன சொல்றாங்கன்னா பெரியார் அவர்கள், ஒழுக்கம் என்பது கற்பு என்பதும் பெண்களுக்கு மட்டுமில்லை ஆண்களுக்கும் நிகரானதான். ஓகேங்களா? ஒழுக்கம் என்பதும் கற்பு என்பதும் பெண்களுக்கு மட்டுமில்லை ஆண்களுக்கும் தான். ஆண்களும் பெண்களும் இருவரும் பொதுவானவர்கள். ஆண்களும் பெண்களும் இருவரும் பொதுவானவர்கள். பெண்களின் கருத்துக்களுக்கும் மதிப்பளிக்க வேண்டும். பெண்கள் ஏதாவது ஒரு கருத்து சொல்றாங்கன்னா வீட்டுல, அந்த பெண்களுக்கும் அவங்க சொல்றதுக்கான மதிப்பை நம்ம கொடுக்கணும்னு சொல்லிட்டு பெரியார் அவர்கள் சொல்றாங்க. ஆண்களும் குடும்ப பணிகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும். பெண்கள் தான் இப்ப வீட்டு சமையல் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அவர் சொல்லல. ஓகேங்களா? அதுதான் பெண்களை அடிமைப்படுத்துறது. அதனால ஆண்களும் வீட்டுல வேலையை கொஞ்சம் செய்யணும். ஓகேங்களா? அப்பனாதான் பெண்களை வெளிக்கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. சிக்கனத்தை பத்தி என்ன சொல்றாங்கன்னா பெரியார் அவர்கள், பொருளாதார தன்னிறைவு அடையாத நிலையில் அனைவருக்கும் சிக்கனத்தை கடைபிடிப்பது கட்டாயம். அப்ப பொருளாதார தன்னிறைவு அடையாத நிலையில் வரையும் சிக்கனத்தை கண்டிப்பா கடைபிடிக்க கட்டாயம் சொல்றாங்க. தேவையற்ற சடங்குகளையும் விழாக்களையும் தவிர்க்க வேண்டும். தேவையற்ற சடங்குகளையும் விழாக்களையும் தவிர்க்க வேண்டும் சொல்றாங்க. பெரியார் என்னென்ன எதிர்த்தவை பாருங்க. பெரியார் இந்த எதிர்த்தவை இந்தி திணிப்பை ராஜாஜி கொண்டு வந்திருக்காங்க 1937. அப்போ அதுக்காக எழுதிக்குவாங்க. குருகுல கல்வி திட்டத்தை பெரியார் அவர்கள் 1921. தேவதாசி முறை வெளிப்பு எழுதியிருப்பாங்க. கல்லுடல் என்பது கல்லுக்கடை முறையில எழுதியிருப்பாங்க 1921. குழந்தை திருமணத்தை எதிர்த்திருப்பாங்க. மணப்படையை பெரியார் அவர்கள் எதிர்ப்பாங்க. ஓகேங்களா? பெரியார் விதைத்த விதைகள் பாத்தீங்கன்னா, கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் இடஒதுக்கீடு வேண்டும் என்று பெண்களுக்காக போராடி இருப்பாங்க. ஓகேங்களா? பெண்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும், பெண்களுக்கு சொத்துரிமை வேண்டும், குடும்ப நல திட்டம் வேண்டும், கலப்பு திருமணம் இருந்தாலும் பெண்களை சாதிபாடு வேறுபாடு எல்லாரும் சமமா நடத்துவாங்கன்னு சொல்லிட்டு கலப்பு திருமணம் வேண்டும் சொல்லிட்டு பெரியார் அவர்கள் சொல்லுவாங்க. சீர்திருத்த திருமண சட்டம் இயற்று. ஓகேங்களா? பெரியார் பெற்ற சிறப்புகள் பாத்தீங்கன்னா, 1938 நவம்பர் 13 சென்னையில் மறைமலை அடிகளின் மகள் நீலாம்பிகை அம்மையார். ஓகேங்களா? யாருங்க? மறைமலை அடிகளின் மகள் நீலாம்பிகை அம்மையார் தலைமையில் பெண்கள் மாநாடு ஒன்று நடைபெற்றது. எங்க? சென்னையில நடைபெற்றது. ஓகேங்களா? சென்னையில 1938 நவம்பர் 13 நடைபெற்றுச்சு. அந்த பெண்கள் மாநாட்டுக்கு தலைமை தாங்கியவர் நீலாம்பிகை அம்மையார். அதற்காக பெரியார் என்ற பட்டம் தர்மம்மாவால் வழங்கப்பட்டது. தலைமை தாங்கினவர் நீலாம்பிகை அம்மையார். அது பெற்ற யார் தந்ததுக்கு தர்மம்மாள் பெரியாருக்கு தராங்க. ஓகேங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா 1970 ஜூன் 27 யுனெஸ்கோ நிறுவனம் என்ன சொன்னா, தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் என்ற பட்டம் பெரியார் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 1989 தமிழ்நாடு இந்து வாரிசுரிமை சீர்திருத்த சட்டம் நடைபெறுத்துறாங்க. நடுவண் அரசு பெரியாருக்கு 1978 பெரியார் அவர்களுக்கு அஞ்சல் தலையை வெளியிடுறாங்க. இது ரொம்ப முக்கியம். இது கேள்வி பெரியாருக்கு அஞ்சல் தலையப்போ 1978 வெளியிட்டு இருக்காங்க. பாரதிதாசன் பெரியார் அவர்களை பற்றி ஒரு பாடல் பாடுறாங்க. என்னன்னா, தொண்டு செய்த பழுத்த பழம் தூய தாண்டி மார்பில் விழும் மண்டை சுரப்பி உலகதுளும் மனகுகையில் சிரித்த எழும் அவர்தான் பெரியார் பாருன்னு சொல்லிட்டு நம்ம பாரதிதாசன் அவர்கள் பெரியாருக்காக ஒரு பாடல் பாடுகிறாங்க. மறுபடியும் பாருங்க. தொண்டு செய்த பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும் மண்டை சுரப்பி உலகுதொழும் மனகுகையில் சிரித்த எழும் அவர்தான் பெரியார் சொல்லிட்டு பாரதிதாசன் அவர்கள் பாடியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, அவருடைய இறப்பு 1973 டிசம்பரில் அவர் இறந்து விட்டார். பெரியார் அவர்கள் 1973 டிசம்பர் 23 இறந்திருப்பாரு. பெரியாரின் பொன்மொழிகள் பாருங்க. பெரியார் பொன்மொழிகள்: யார் சொல்லி இருந்தாலும் எங்கு படித்திருந்தாலும் நானே சொன்னாலும் உனது புத்திக்கும் பொது அறிவுக்கும் பொருந்தாத எதையும் நம்பாதே. அப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா பெரியார் அவர்கள், யாரு உங்ககிட்ட என்ன சொன்னாலும் சரி, யாரு எது பண்ணாலும் சரி, உன் புத்திக்கு உனக்கு சரின்னு செஞ்சா மட்டும் செய், யாரு எது சொன்னாலும் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாங்க. ஓகேங்களா? இது பெரியாரை பற்றி சொல்ல. இயர் கொஸ்டின் பார்க்கலாம் வாங்க.
பெரியாரை பத்தி முந்தைய வினாத்தாள்கள் இருந்து கேள்வித்தாள பார்க்கலாம் வாங்க. நம்ம கம்பல்சரி வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஒவ்வொரு வீடியோக்கும் தலைவர்களை பத்தி எடுத்தா அதுல இயர் கொஸ்டின் என்னென்ன கேள்வி கேட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லா வீடியோலையும் அப்லோட் செய்வேன் இனி வர காலங்கள்ல. ஓகேங்களா? மனிதன் சுதந்திரமாக பிறக்கிறான். சுயமரியாதை அவனிடம் பிறப்புரிமை, சமூக நீதி, சமூக சமத்துவத்தை உறுதிப்படுத்தும் என கூறியவர் யார்? தந்தை பெரியார் அவர்கள். தந்தை பெரியார் அவர்கள். மனிதன் சுதந்திரமாக பிறக்கிறான். சுயமரியாதை அவனின் பிறப்புரிமை, சமூக நீதி சமூக சமத்துவத்தை உறுதிப்படுத்தும் என கூறியவர் யார்னா தந்தை பெரியார் அவர்கள். தந்தை பெரியார் மக்கள் தங்கள் உயிருக்கு ஒப்பாக என்ன வேண்டும் என விரும்பியது. அப்போ தந்தை பெரியார் மக்கள் தங்கள் உயிருக்கு ஒப்பாக எதை வேண்டும் என்று விரும்பினார்னா சுயமரியாதையை உயிருக்கு ஒப்பாக வேண்டும் என்று தந்தை பெரியார் அவர்கள் கூறுகிறார்கள். நெக்ஸ்ட் பாருங்க. தமிழ்நாட்டில் கள்ளுக்கடை மறியல் 1920. தமிழ்நாட்டின் கள்ளுக்கடை மறியல் 1920ஆம் ஆண்டு யாரால் நடத்தப்பட்டுள்ளதுன்னா ஈவேரா பெரியார் ராமசாமி அவர்களால். ஈரோட்டில் 1921ஆம் ஆண்டு ஈவே ராமசாமி தமிழ்நாட்டின் கள்ளுக்கடை மறியல் போராட்டத்தில் நடத்தினார். அப்போது 2 பெண்கள் அவருடன் சேர்ந்து மறியலில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவ்விரு பெண்கள் தான் கள்ளுக்கடை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதற்காக முதலில் கைது செய்யப்பட்டவர்கள் ஆவார்கள். அவர்கள் யார்னா அவர்களுடைய மனைவி நாகம்மையாரும் அவருடைய சகோதரி கண்ணம்மாளும். ஓகேங்களா? ஈரோட்டில் 1921ஆம் ஆண்டு ஈவேரா தமிழ்நாட்டின் கள்ளுக்கடை மறியல் போராட்டத்தை நடத்தினார். அப்போது 2 பெண்கள் அவருடன் சேர்ந்து மறியல் போராட்டத்தில் நடத்தினார்கள். அவ்விரு பெண்கள் தான் கள்ளுக்கடை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதற்காக முதலில் கைது செய்யப்பட்டவர்கள் ஆவார்கள். நாகம்மையாரும் கண்ணம்மாள் அவர்களும். ஈவே ராமசாமி 1974ஆம் ஆண்டு வைக்கம் என்னும் இடத்தில் எதற்காக போராட்டம் மேற்கொண்டுள்ளார்? இது பாருங்க. 1924 ஆண்டு பெரியார் அவர்கள் வைக்கம் என்ற இடத்துல எதற்காக போராட்டம் நடத்தினார்னா கோவில் கருவறைக்குள் ஈழவர்களை அனுமதிக்காத. அப்படின்னா அனைவருக்கும் கோயிலுக்குள்ள அனுமதிக்கணும். ஆனா ஈழவர்களுக்கு ஒருத்தருக்கு அனுமதி இல்லை அப்படின்றதுனால வைக்கம் என்ற போராட்டம் நடத்திருப்பாங்க பெரியார் அவர்கள். 1925ஆம் ஆண்டு ஈவே ராமசாமி சுயமரியாதை இயக்கத்தை துவங்கினார். 1925ஆம் ஆண்டு ஈவே ராமசாமி சுயமரியாதை இயக்கத்தை துவங்கினார். இந்த இயக்கத்தின் முக்கிய நோக்கமானது மக்களிடையே சுயமரியாதை, சுய நம்பிக்கை மற்றும் புரட்சிகரமான சிந்தனைகளை வளர்ப்பது. இது சரி. அரசியல் மற்றும் சமுதாய விடுதலை நலன்களை அனுபவிப்பது. அரசியல் மற்றும் சமுதாய விடுதலை நலன்களை அனுபவிப்பது என்று சொல்லிட்டு ஈவேரா அவர்கள் சொல்றாங்க. இதற்கான ரெண்டுமே 1ம் 2ம் சரி. எப்போது ஈவே ராமசாமி பெரியார் சுயமரியாதை இயக்கத்தினை நடத்தினார்னா 1925. சுயமரியாதை இயக்கத்தினை தொடங்கியது எப்படின்னா 25ன்னு வரும். 1925 அல்லது 26. ஓகேங்களா? இது இயர் கொஸ்டின் தான் கொடுத்திருக்காங்க. தந்தை பெரியார் சுயமரியாதை இயக்கத்தில் தத்துவம் என கூறப்பட்டது யாது? பெரியார் சுயமரியாதை இயக்கத்தின் தத்துவம் என்னன்னு கூறுறாங்கன்னு பாத்தீங்கன்னா பகுத்தறிவின் அடிப்படையில் தமக்கு சரி என்று நம்புவதை சொல்வது, அவ்வாறு செய்த பின் தவறுகள் இருப்பினும் பகுத்தறிந்து திருத்திக் கொள்வது, மேலும் அவ்விளைவுகளை ஏற்றுக்கொள்ளும்
மனப்பாங்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்போ தந்தை பெரியார் வந்து சுயமரியாதை இயக்கத்தின் வந்து தத்துவத்தை வந்து எப்படி கூறுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, பகுத்தறிவின் அடிப்படையின் பகுத்தறிவின் அடிப்படையில் தமக்கு சரியென்று நம்புவதை செய்வது. அவ்வாறு செய்த பின் தவறுகள் இருப்பினும் பகுத்தறிவு திருத்திக் கொள்வது, மேலும் மேலும் அவ்விளைவுகளை வந்து ஏற்றுக்கொள்ளும் மனப்பாங்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தந்தை பெரியார் சுயமரியாதை மாநாட்டில் பெண்கள் நலனுக்காக திட்டங்கள் இயற்றப்பட்ட இடம் எங்க பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு மாநாடு. ஓகேங்களா? அப்போ எப்பனா 1929 ஆண்டு செங்கல்பட்டு மாநாடு முதல் சவுந்தரபாண்டியன் அவர்களால் வந்து தலைமை தாங்கினாலும், தந்தை பெரியார் அவர்களின் சுயமரியாதை மாநாடு பெண்களின் நலனுக்காக திட்டங்கள் இயற்றப்பட்ட இடம் எங்கன்னா செங்கல்பட்டு. 1929 சவுந்தரபாண்டியன் அவர்களால வந்து இந்த மாநாட்டுக்கு வந்து தலைமை தாங்கினாங்க. ஈவே ராமசாமி சுயமரியாதை மாநாட்டில் பெண்களின் நலனுக்காக திட்டங்கள் இயற்றப்பட்ட இடம் வந்து செங்கல்பட்டு. அதேதான், சேமேதான், பெண்கள் நலனுக்காக இயற்றப்பட்டது செங்கல்பட்டு. 1929 சவுந்தரபாண்டியன் அவர்களால். ஈவே ராமசாமி சுயமரியாதை மாநாட்டின் அதே ரிப்பீட்டடா வந்திருக்கு அதே கொஸ்டின். செங்கல்பட்டு மாநாடு 1929 பிப்ரவரி 17 செங்கல்பட்டில் நடந்த சுயமரியாதை இயக்கத்தின் முதல் மாநாட்டிற்கு தலைமை தாங்கியவர் யார்? பாருங்க, டாக்டர் பி சுப்பராயன் சொல்லிட்டு வந்திருக்கு. ஆனா பி சுப்பராயன் கிடையாது. ஓகேங்களா? பி சுப்பராயன் கிடையாது. தலைமை தாங்கியவர் வந்து யாருன்னா, பெண்கள் மாநாட்டின் தலைவர் வந்து சவுந்தரபாண்டியன், தலைமை தாங்கியவர் வந்து பி சுப்பராயன். சரிதான். ஓகேங்களா? அப்ப 1929 பிப்ரவரி 17 செங்கல்பட்டில் நடந்த சுயமரியாதை இயக்கத்தின் முதல் மாநாட்டிற்கு தலைமை தாங்கியவர் டாக்டர் பி சுப்பராயன். தலைவர் யாருன்னா சவுந்தரபாண்டியன். 1920 நெக்ஸ்ட் பாருங்க. 1929 ஆண்டு செங்கல்பட்டில் கூட்டப்பட்ட சுயமரியாதை இயக்க மாநாட்டின் தந்தை பெரியார் ஒரு முக்கிய விடயம் தொடர்பான தீர்மானத்தை இயற்றினார். சுமார் 60 ஆண்டுகளுக்கு பிறகு 1989 ஆண்டு தமிழகம் அதனை சட்டமாக இயற்றியது. ஆகஸ்ட் 11, 2020 உச்ச நீதிமன்றத்தில் அது தொடர்பான தீர்ப்பையும் வழங்கியுள்ளது. அது எதற்காகனா, குடும்ப சொத்தில் பெண்களுக்கு சம உரிமை கொடுப்பது. டேஸில் சோவியத் யூனியன் பயணத்தின் மூலம் அந்நாட்டு 5 ஆண்டுகள் திட்டத்தின் மற்றும் நவீன அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் மூலம் அதிவேக வளர்ச்சி பெற்றதை பார்த்தவர் யார்னா ஈவே ராமசாமி அவர்கள். பாத்தீங்கன்னா ஈவே ராமசாமி சோவியத் யூனியன் ரஷ்யா பயணத்தின் மூலம் அந்நாட்டின் 5 ஆண்டு திட்டங்கள் மற்றும் நவீன அறிவியல் 5 ஆண்டு திட்டங்கள் நவீன அறிவியல் தொழில்நுட்பம் மூலம் அதிவேக வளர்ச்சி பெற்றதை பார்த்தவர் தந்தை பெரியார் அவர்கள். பெரியார் ஈவே ராமசாமி நாயக்கர் ஐக்கிய ரஷ்யா பயணத்திற்கு பிறகு 1932 எந்த இடத்தில் ஸ்டாலின் மண்டபத்தை கட்டினார்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல கட்டியிருப்பாங்க. ஓகேங்களா? டாக்டர் பெரியார் அவர்கள் வந்து எங்கன்னா ரஷ்யாவுக்கு போயிட்டு திரும்பி வரக்குள்ள வந்து 1932 வரக்குள்ள வந்து ஸ்டாலின் மண்டபத்தை எங்க கட்டினாங்கன்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் வந்து கட்டியிருப்பாங்க. ஈவேராவிற்கு டேஸ் ஆண்டு சென்னையில் நடைபெற்ற மகளிர் மாநாட்டில் பெரியார் எனும் பட்டம் வந்து வழங்கப்பட்டுள்ளது. 1938. நெக்ஸ்ட் பாருங்க, ஈவே ராமசாமிக்கு
பெரியார் என்னும் பட்டம் தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் என்ற பட்டமும் எப்போ வழங்கப்பட்டப்பதான் பார்த்துச்சு. பெரியார் என்ற பட்டம் 1938 நவம்பர் 13 வந்து கொடுத்தாங்க. தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் 1970 6/27 வந்து வழங்கிச்சு. ஆப்ஷன் சி. பெரியார் ஈவே ராமசாமிக்கு நீதி கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு. நீதி கட்சியின் தலைவராக பெரியார் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு 1938. தினசரி நாளிதழாக குடியரசின் ஆசிரியர் யார்? குடியரசு என்ற ஆசிரியர் யாரு? தந்தை பெரியார் அவர்கள். குடியரசின் ஆசிரியர் சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரப்பூர்வ இதழ் தான். என்ன அது? இந்த குடியரசு இதழ் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1925 வந்து இந்த குடியரசின் இதழை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்குவாங்க பெரியார் அவர்கள். அதிகாரப்பூர்வமாக ஸ்டார்ட் பண்ணிக்குவாங்க. குடியரசு நாளிதழை வெளியிட்டவர் யார்? தந்தை பெரியார் அவர்கள். பெரியார் ஈவே ராவுடன் தொடர்பு இல்லாத இதழ் பாத்தீங்கன்னா, அப்போ பெரியார் வந்து ஈவே ராவுடன் பெரியாருக்கு வந்து தொடர்பு இல்லாத இதழ் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. குடியரசு அவருடைய இதழ் தான் 1925. புரட்சி 1933. தேசபக்தன் ரீவோல்ட் வந்து 1929. சரிங்க விஷயம். தேசபக்தன் பாத்தீங்கன்னா இது 3 இதழ் வந்து பெரியார் அவர்கள். ஓகேங்களா, 3 இதழ் வந்து பெரியார். தேசபக்தன் வந்து திருவிக்கா அவர்கள். திருவிக்கா அவர்கள் தான் தேசபக்தர். ஓகேங்களா. ஈவேராவுக்கு டேசாம் ஆண்டு சென்னையில் நடைபெற்ற மகளிர் மாநாட்டின் பெரியார் எனும் பட்டம் வழங்கப்பட்டதுன்னா 1938 நவம்பர் 13. நெக்ஸ்ட் அதேதான். ஒரு தனியான சுதந்திரமாக செயல்படும் திராவிட நாட்டை ஏற்படுத்துவதற்காக பெரியார் திராவிட நாடு மாநாட்டினை எங்கு எப்போ நடைபெற்ற கூட்டம் கூடினார்னா 1939 வந்து கூட்டிக்குவார். ஓகேங்களா. ஒரு தனியான சுதந்திரமான செயல்பாட்டினை திராவிட நாட்டை ஏற்படுத்துவதற்காக பெரியார் திராவிட நாடு மாநாட்டினை 1939 வந்து கூட்டியிருப்பாங்க. பெரியார் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளின் காலவரிசை காண்க. பெரியார் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளின் காலவரிசை காண்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. வைக்கம் சத்தியாகிரகணம், ஒத்துழையாமை இயக்கம், கள்ளுக்கடை மறியல், சென்னை காங்கிரசின் கமிட்டியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்ப பாத்தீங்கன்னா வைக்கம் சத்தியாகிரக போராட்டம் பாத்தீங்கன்னா 1924. ஓகேங்களா. ஒத்துழையாமை இயக்கம் பாத்தீங்கன்னா 1920. கள்ளுக்கடை மறியல் பாத்தீங்கன்னா 1921. சென்னை காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு எப்பன்னா 1922. ஓகேங்களா. அப்ப பாருங்க, பெரியார் அவர்கள் நிகழ்வுகள் கால வரிசைனா வைக்கம் சத்தியாகிரகம் போராட்டம்னா 1924, ஒத்துழையாமை இயக்கம் 1920, கள்ளுக்கடை மறியல் 1921, சென்னை காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர்னா 1922. இதுல ஆப்ஷன் பாருங்க 2, 3, 4, 1. 2, 3 ஆப்ஷன் ஏ. பின்வருள்ள கூற்றுகள் எது சரியானது? திராவிட நாடு என்னும் தமிழ் வார இதழ் பெரியாரால் திராவிட நாடு என்ற தனி மாநிலமாக கருதி பரப்புவதற்காக ஆரம்பிக்கப்பட்டது. சரி. ஃபர்ஸ்ட் கூற்று சரி. காரணம் பாருங்க, திராவிட நாடு என்னும் காரணத்தை தழுவியதால் தெற்கே உள்ள பிராமணர் அல்லாதோரை திராவிடன் என்ற அடையாளம் காட்ட வழிவகுத்தது. இதுவும் சரி. மனிதன் சுதந்திரமாக பிறக்கின்றான், சுயமரியாதை அவனிடம் பிறப்புரிமை, சமூக நீதி, சமூக சமத்துவத்தை உறுதிப்படுத்தும் என்று கூறியவர் யாருன்னா தந்தை பெரியார் அவர்கள். தந்தை பெரியார் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, மனிதன் சுதந்திரமாக பிறக்கின்றான், சுயமரியாதை அவனின் பிறப்புரிமை,
சமூக நீதி, சமூக சமத்துவத்தை உறுதிப்படுத்தும் என்று கூறியவர் யாருன்னா தந்தை பெரியார் அவர்கள். நெக்ஸ்ட் பாருங்க, தந்தை பெரியார். தந்தை பெரியாரின் ஆதரவுடன் முதலமைச்சர் ஒருவர் இவ்வாறு சவால் விடுத்தார். தாழ்ந்த ஜாதி மருத்துவர் தவறாக ஊசி போட்டதால் இறந்த ஒரு மனிதரை என்னிடம் காண்பிக்கவும் அல்லது தாழ்ந்த சாதி பொறியியல் தகர்த்து போன ஒரு கட்டிடத்தை என்னிடம் காண்பிக்கவும். இவ்வாறு யார் கூறினார்? பெரியாரிடம் வந்து காமராஜர் அவர்கள் வந்து கூறுவாங்க. எப்பனா காமராஜர் அவர்கள் என்ன சொல்றாருன்னா பெரியார் கிட்ட என்ன சொல்றாருன்னா, தாழ்ந்த ஜாதி மருத்துவர் தவறான ஊசி போட்டு இறந்த ஒரு மனிதரை என்னிடம் காண்பிருங்கள். அதே மாதிரி யாராவது ஒரு தாழ்த்தப்பட்ட ஜாதி பொறியியல் இன்ஜினியரிங் வந்து நான் வந்து ஒரு கட்டிடத்தை வந்து சரியா வந்து செஞ்சுட்டு அது வந்து இடிஞ்சது எனக்கு காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. யார் சொன்னா? பெரியார் அவர்கள் சொல்றாங்க. கீழ்கண்டவற்றில் சம்பவங்கள் தந்தை பெரியாரை வகுப்புவாத இடஒதுக்கீடு தேவை என்ற கிளர்ச்சியை நோக்கி உந்தியது. தொழிற்சார் கல்வியில் வகுப்பு வாரியாக இடஒதுக்கீடு செல்லாதது என உச்ச நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் அறிவித்தது. அப்ப பாருங்க என்ன சொல்லிடுறாங்க, 4 படிக்கிறோம். கீழ்கண்டவற்றில் சம்பவங்களில் தந்தை பெரியார் அவர்கள் வகுப்புவாத இடஒதுக்கீடு தேவை என்ற கிளர்ச்சியை நோக்கியது எதுனா, அரசு வேலையில் பின்தங்கிய வகுப்பினை மிக குறைவாக பிரதிநிதித்துவமா? அது கிடையாது. ஓகேங்களா? வகுப்பு வாரியான இடப்பாகுபாடு செல்லாது என மத்திய அரசு இயற்றிய தீர்மானமா? அதுவும் கிடையாது. வகுப்பு வாரியான இடப்பாகுபாடு செல்லாது என மாநில அரசு இயற்றிய தீர்மானமா? அதுவும் செல்லாது. ஓகேங்களா? தொழிற்சார் கல்விகளில் வகுப்பு வாரியாகவும் இடஒதுக்கீடு செல்லாது என்று உயர் நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் அறிவித்தது. இதுதான் காரணம். இது மட்டும்தான் கரெக்ட். சிறை பறவை என்று அடைமொழி பெயர் கொண்டவர் யார்? ஈவே ராமசாமி அவர்கள். ஈவே ராமசாமி சிறை பறவை எதனால சொல்றான்னா, 15 ஆண்டுல 23 முறை வந்து சிறை சென்றதால வந்து இவரை வந்து சிறை பறவை என்று அழைப்பாங்க. ஓகேங்களா? சிறை பறவை என்று 15 ஆண்டுகள் 23 டைம் வந்து சிறை சென்றத சிறை பறவை என்று ஈவே ராமசாமி அழைப்பாங்க. பின்வருவற்றில் பொறுத்துக பாருங்க. திரு கல்யாண சுந்தரம், ஈவேரா பெரியார், வி சுப்பிரமணியர், சுவாமி வெங்கடாச்சலம். ஓகேங்களா? இந்த பாத்தீங்கன்னா தேசிய பள்ளி, சைவ சித்தாந்த பள்ளி, குடியரசு, நவசக்தி. ஓகேங்களா? அப்போ திருவிக்காவை பத்தி பாத்தீங்கன்னா, திருவிக்கா நம்மளுக்கு என்னன்னு தெரியும், நவசக்தி. 1க்கு 4. ஈவேரா பெரியார் தெரியும், குடியரசு 1925, இது 2. ஓகேங்களா? வி சுப்பிரமணிய ஐயர் தேசிய பள்ளி நிறுவிக்கிறது யாருன்னா வி சுப்பிரமணிய ஐயர். சாமி வெங்கடாச்சலம் வந்து பாத்தீங்கன்னா சைவ சித்தாந்த பள்ளி தொடங்கியவர் யாருன்னா சுவாமி வெங்கடாச்சலம். அப்ப பாத்தீங்கன்னா 4, 3, 1, 2. ஆப்ஷன் பி. இயக்கம் சீர்திருத்தவாதி. பிரம்ம சமாஜம், SNDP, நீதி கட்சி, சுயமரியாதை இயக்கம்னா யாருன்னு தெரியும், தந்தை பெரியார் அவர்கள். நீதி கட்சியின் முதல் தலைவர் நீதி கட்சியின் தலைவரான CN நடேசனார் வருவாரு. பிரம்ம சமாஜம்னா ராஜாராம் மோகன் ராய் 1829 ராஜாராம் மோகன் ராய். SNDPனா ஸ்ரீ நாராயண குரு பரிபாலன யோகம் சொல்லிட்டு வருவாங்க. ஓகேங்களா? ஆப்ஷன் பி. 4, 3, 1, 2.
தந்தை பெரியார் தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் என்ற பட்டம் வழங்கியது எந்த அமைப்புனா யுனெஸ்கோ அமைப்பு. யுனெஸ்கோ அமைப்பு 1970 வந்து தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் என்ற பட்டம் வந்து பெரியார் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. பின்வருவனவற்றில் வைக்கம் வீரர் என்ற பட்டத்தை பெற்றவர் ஈவே ராமசாமி. பின்வருவனவற்றில் சரியான கூற்று. பெரியார் இந்திய தேசிய காங்கிரசின் உறுப்பினராக ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்து கொண்டார். சரி. எப்போ ஒத்துழையாமை இயக்கம்? 1920. ஓகேங்களா. சுயமரியாதை திருமணத்தை நீதி கட்சி அறிமுகப்படுத்தியதா? கிடையாது. பெரியார் பட்டத்தை வழங்கியது யுனெஸ்கோ அமைப்பா? பெரியாருக்கு யுனெஸ்கோ அமைப்பு தான் பெரியாருக்கு பட்டம் வழங்கியது. விடுதலை பத்திரிகை ஆங்கிலத்தில் நடைபெற்றதா? தப்பு. அது வந்து தமிழ் தான். ரீவேர்ல்ட் தான் ஆங்கிலத்தில் நடத்தப்பட்ட இதழ். திராவிட இயக்கம் திராவிட கழகத்தை டேஸ் தலைமையில் உருவாக வழிவகுத்தது. திராவிட இயக்கம் திராவிட கழகத்தை டேஸ் தலைமையில் உருவாக வழிவகுத்ததுன்னா ஈவே ராமசாமி அவர்கள். பெண் உரிமைக்கு ஊறு விளைவிக்கும் பழைய நம்பிக்கைகளை ஏற்க மறுத்தவர் யார்னா பெரியார். பெண்களுக்கு ஊறு விளைவிக்கும் பழைய நம்பிக்கைகளை ஏற்க மறுத்தவர் தந்தை பெரியார் அவர்கள். தமிழ்நாட்டின் ரூசோ என்று அழைக்கப்படுபவர் யாரு? தந்தை பெரியார் அவர்கள். தமிழ்நாட்டின் ரூசோ என அழைக்கப்படுபவர்கள் தந்தை பெரியார் அவர்கள். இப்போ மேட்ச் த ஃபாலோயிங் காலவரிசைப்படுத்துக. ஈவே ராமசாமி தலைமையில் நீதி கட்சி திராவிட கழகம் என பெயர் மாற்றம் அளிக்கப்பட்டது. ஃபர்ஸ்ட். ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஈவே ராமசாமி சிறையில் இருந்து கொண்டு நீதி கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இது இரண்டாவது. மூன்றாவது பாத்தீங்கன்னா ஈவே ராமசாமி திராவிட நாடு மாநாடு நடத்தி அதில் சுதந்திரம் மற்றும் தனி திராவிட நாடு கோரிக்கை முன்வைத்தார். மெட்ராஸ் சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வென்றது. இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஈவே ராமசாமி நீதி கட்சி திராவிட கழகம் சொல்லி மாத்தினது 1944 சேலத்துல மாத்திக்குவார். ஓகேங்களா. ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஈவே ராமசாமி சிறையில் இருந்து கொண்டு நீதி கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு எப்போனா 1938 வாக்குல 8 அல்லது 9. ஈவே ராமசாமி பெரியார் திராவிட நாடு மாநாடு நடத்தி அதில் சுதந்திரம் மற்றும் தனி திராவிட நாடு கோரிக்கை முன்வைத்த ஆண்டு 1939. மெட்ராஸ் சட்டசபை தேர்தலை காங்கிரஸ் கட்சி எப்ப வென்றதுன்னா 1937. இப்ப ஆப்ஷன் பாருங்க. 1937 4 1 2 3 4. ஆப்ஷன் சி. பெரியார் ஆதரித்த சுயமரியாதை திருமணங்கள் பற்றி பின்வருவன சொற்றொடர்களை கவனிக்கவும். சுயமரியாதை திருமணத்தோடு தொடர்பில்லாத சொற்றொடரை விளக்கவும். பிராமண புரோகிரதம் இல்லாத நடத்தப்படுகிறது. பிராமணம் புரோகிரதம் இல்லாத நடத்தப்பட்டது. சரி. எந்த மதசார்பு வழக்கங்களும் பின்பற்றப்படவில்லை. இதுவும் சரி. அரசு பதிவாளர்கள் முன்னிலையில் நடத்தப்பட்டது. அரசு பதிவாளர் முன்னிலையில் நடத்தப்பட்டது. ஆப்ஷன் இருக்கா? ஆப்ஷன் சி. சி மட்டும்தான் கிடையாது. ஓகேங்களா. அரசு பதிவாளர் மூலம் வந்து இது வந்து நடைபெற்றது. இது நடைபெறவில்லை. ஓகேங்களா. ஏன்னா வந்து சுயமரியாதை திருமணம் நடத்தாலும் யாரும் கேட்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா.
பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சம்மந்தம் தான். ஓகே. ஈவே ராமசாமி ஈரோடு திட்டத்தின் கீழ்கண்டவற்றில் எதை கொண்டுள்ளது? ஈவே ராமசாமி கீழ்கண்டவற்றின் திட்டத்தில் எதை கொண்டுள்ளது? அனைவருக்கும் ஆயுள் காப்பீடு திட்டம் விரிவுபடுத்தப்பட்டது. சரி. அனைவருக்கும் கட்டாய இலவச கல்வி அளித்தது. சரி. தீண்டாமை ஒழிப்பு, அதுவும் சரி. அத்தியாவசிய தொழிலாளர்களை நாட்டுடைமை ஆக்குதல், இதுவும் சரி. ஓகேங்களா? அப்போ அனைவருக்கும் ஆயுள் காப்பீடு திட்டத்தை விரிவுபடுத்துதல், அனைவருக்கும் கட்டாய இலவச கல்வி அளித்தல், தீண்டாமை ஒழிப்பு, அத்தியாவசிய தொழில்களை நாட்டுடைமை ஆக்குதல், அனைத்துமே சரி. ஈவே ராவிற்கு பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை ஏன் தொடங்கினார்னா, சாதி ஒழிப்பிற்காக தான் சுயமரியாதையை தொடங்கினார். சமூக சீர்திருத்தம் சீர்திருத்தவாதிகள். ஓகேங்களா? சமூக சீர்திருத்தம். உடன்கட்டை ஒழிப்பு முறை. உடன்கட்டை ஒழிப்பு முறை யாரு? ராஜாராம் மோகன் ராய். தலித் மக்களுக்கான ஆலய பிரவேசம் யாருன்னா, டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். 1, 2. விதவை மறுமண சட்டம் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். தீண்டாமைக்கு எதிராக சுயமரியாதை இயக்கம் தந்தை பெரியார் அவர்கள். பாருங்க, 3, 4, 1, 2. நீதி கட்சி பிராமணர் அல்லாதோருக்கான வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தை வேண்டியது. கூற்று. காரணம் பாத்தீங்கன்னா, பெரியாரின் வேண்டுதலுக்கான வகுப்புவாத பிரதிநிதித்துவம் காங்கிரஸால் நிராகரிக்கப்பட்ட காரணத்தால் பெரியார் காங்கிரஸில் இருந்து விலகினார். மறுபடியும் படிக்கிறாங்க. நீதி கட்சி பிராமணர் அல்லாதோருக்கான வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தை வேண்டியது. சரி, இது சரி. பிராமணர் அல்லாதவர்களுக்கான வகுப்புவாத பிரதிநிதித்தை கேட்டது. சரி. பெரியார் வேண்டுதலுக்கான வகுப்புவாத பிரதிநிதித்துவம் காங்கிரஸால் நிராகரிக்கப்பட்ட. அப்ப வகுப்புவாத பிரதிநிதித்துவம் நிராகரித்தது. ஏன்னா அதனாலதான் பெரியார் வகுப்புவாத பிரதிநிதித்துவம் ஏற்பட்டதால பெரியார் வெளியேறிக்குவாங்க. அதனால கூற்றும் காரணம் சரி. சரியான கூற்று தேர்ந்தெடுக. பெரியார் ஈவே ராமசாமி சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தார். ஆமா, சரிதான். 1925 தோற்றுவித்திருப்பாரு. மக்கள் அவரை வைக்கம் வீரர் என்று பாராட்டினார்கள். இதுவும் சரி. பெரியார் சித்திரபுத்திரன் என்னும் புனைப்பெயரில் கட்டுரைகளை எழுதினார். இது இருங்க பார்ப்போம். டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் ஒதுக்கப்பட்ட மக்களுக்கான தனி தேர்தல் தொகுதி கோரிக்கையை பெரியாரும் ஆதரித்தார். இது சரி. ஓகேங்களா? இப்போ பெரியார் சித்திரபுத்திரன் என்ற புனைப்பெயரில் கட்டுரைகளை எழுதினாரா? தப்பு. பெரியார் சித்திரபுத்திரன் என்ற கட்டுரை எழுதினாரு. தன்னுடைய பெயரை பெரியாருன்னு குறிப்பிடாத சித்திரபுத்திரன் என்று அந்த கட்டுரையில எழுதிக்குவாரு. ஓகேங்களா? ஈவே ராமசாமி 20ஆம் நூற்றாண்டின் சிறந்த சமூக சீர்திருத்தவாதி ஆவார். கூற்று சரி. அவர் சுயமரியாதை இயக்கத்தின் மூலம் ஒதுக்கப்பட்ட மக்கள்களின் நலனை காக்க பாடுபட்டார். இரண்டும் சரி. கீழ்கண்ட கூற்றுகளில் ஈவே ராமசாமி பற்றி தவறான கூற்று எது? ஈவே ராமசாமி வைக்கம் வீரர் என்று அழைக்கப்படுகிறார். சரி. இவர் குருகுல கல்வி முறையை ஆதரித்தாரா? தப்பு. குருகுல கல்வி முறையை எதிர்த்தாரு. யார் எடுத்துன்னு வந்திருப்பாங்கன்னா, ராஜாஜி தான் கொண்டு வந்திருப்பாங்க குருகுல கல்வி முறையை. இவர் சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தார். சரி. சுயமரியாதை திருமணத்திற்கு ஆதரவு தந்தார். இதுவும் சரி. 3 சரி. பி மட்டும் தவறு. பெரியார் ஈவே ராமசாமி அவர்கள் எந்த ஆண்டு சேலத்தில் மூட நம்பிக்கை ஒழிப்பு மாநாட்டினை நடத்தினார்?
1971 வந்து நடத்தியிருப்பாங்க. பெரியார் ஈவே ராமசாமி அவர்கள் எந்த ஆண்டு சேலத்தில் மூட நம்பிக்கை மாநாட்டினை நடத்தினா 1971. இப்ப பாத்தீங்கன்னா பெரியார பத்தி நம்ம வந்து மொத்த ஃபுல் வீடியோவை வந்து எல்லாமே ஓவராலா வந்து இருக்கும். இதுல புதிதா பாக்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.